நமக்கு பழங்களிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது இந்த திராட்சை பழங்க. திராட்சை பழம் பல நிறங்களில் உள்ளது. ஆனால் கருப்பு திராட்சை பழங்களில் தாங்க ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு திராட்சை பழத்தில் தாங்க அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன. கருப்பு திராட்சையில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், சக்தி வாய்ந்த பிளவனாய்டுகள், அமினோ அமிலங்கள் அதிகமாகவே நிறைந்துள்ளதுங்க. அது நம் உடலில் கேன்சர் வராமல் பாதுகாக்கிறது. கருப்பு திராட்சையின் முதுமையில் தாக்கும் அல்சமை நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுங்க. ஏனெனில் இதில் பாலிஃபினால்கள் இருக்கின்றன. கருப்பு திராட்சை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மற்றும் நரம்பு செல்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறதுங்க. கருப்பு திராட்சை செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது. வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் அதில் உள்ள கோளாறுகளை சரி செய்யவும் தினமும் ஒரு கையளவு கருப்பு திராட்சை சாப்பிட்டால் போதுமானதுங்க. ஒற்றை தலைவலி பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் கருப்பு திராட்சையை ஜூஸாக செய்து சாப்பிட்டு வரும்போது அதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான ரிபோஃப்ளோவின் நரம்பு மண்டல செயல்பாட்டை கட்டுப்படுத்தும் தலைவலியில் இருந்து நம்மை பாதுகாக்கிறதுங்க. சர்க்கரை நோயாளிகள் கருப்பு திராட்சையை சாப்பிட்டு வரும்போது சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியுங்க. சருமம் அடிக்கடி வறண்டு போய் காணப்படும் அவர்களுக்கு தினமும் இந்த கருப்பு திராட்சை சாப்பிடும்போது அது சரும செல்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ளவும் சரும செல்களுக்கு தேவையான நீர்ச்சத்தை வழங்கி மேலும் அதில் உள்ள வைட்டமின் இ சருமத்தின் ஈரப்பசையை தக்க வைக்கிறதுங்க. கருப்பு திராட்சைகளிலேயே விதைகள் உள்ள திராட்சை, விதைகள் இல்லாத ஆஸ்திரேலிய திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது மாதிரி 2 வகை இருக்குது. ஆனால் நம்ம ஊர் திராட்சை பன்னீர் திராட்சையில் தாங்க நான் சொன்ன இந்த எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு. பொதுவாகவே ஜூஸாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்லது. திராட்சைகளிலேயே இந்த பன்னீர் திராட்சை தான் அதிக அளவில் சத்து உள்ளது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் விதைகள் காணப்படுங்க. திராட்சையில் உள்ள விதைகளை பல பேர் தூக்கி எறிந்து விடுகின்றனருங்க. ஆனால் அந்த விதைகளில் தான் பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. திராட்சை விதைகளில் உள்ள அபரிவிதமான சத்துக்கள் அது நம் உடலில் எந்த விதத்தில் பாதுகாக்கிறது என்பதையும் அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திராட்சை பழத்தை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ friends.